இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா AWS CloudFront. ஸோ CloudFrontோட ஆக்சுவல் வேலை என்ன பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ CDN கான்செப்ட் தான் வந்து இந்த CloudFront வந்து பண்ணுது. ஸோ பேசிக்காக இந்த CloudFrontோட வேலை என்னன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு S3 பக்கெட்டில் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஏதாச்சும் ஒரு ரீஜனில் இருக்க போகுது. நார்த் வெர்ஜினியா, மும்பை, அந்த மாதிரி நிறைய ரீஜன் இருக்குது. வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து மும்பை ரீஜனில் இருக்க ஒரு பக்கெட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா, வேறு யாரும் அமெரிக்காவில் இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து யாராச்சும் வந்து அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிலே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபைல் ஸ்டோர் ஆகிறது வந்து மும்பையில், பட் ஆனால் அவங்க ஆக்சஸ் பண்ணுறது வந்து ஆஸ்திரேலியா இல்லை யூஎஸ்ஓ கரெக்டாக. ஸோ அந்த டிலே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த CDN பண்ணுது. என்ன பண்ணோன்னா, அது வந்து லோக்கலில் வந்து ஒரு இடத்துல கேஷ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அந்த கேஷை வந்து ஒன்ஸ் நம்ம ஹிட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் ஒரு எல்லா ரெக்வஸ்ட்டுமே வந்து அந்த சப்போஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு அந்த பர்டிகுலர் இமேஜ் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா ஒன் டைம் ஆக்சஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வர ரெக்வஸ்ட்லாம் மும்பை ரீஜனுக்கு வராமல் அங்கே இருக்க லோக்கல் கேஷ்லேயே திரும்ப இந்த ரெக்வஸ்ட் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக CDNோட கான்செப்ட். ஸோ இதுக்காக பண்ணுறோம்னா இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பை கேஷிங் த டேட்டா இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ். ஸோ எட்ஜ் லொகேஷன்ஸ்ன்றது வந்து AWS மெயின்டைன் பண்ணுற ஒரு இடம். ஸோ இப்போ குளோபலாக பார்த்தீங்கன்னா இப்போ 216 எட்ஜ் லொகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது கீப் ஆன் ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க AWS பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த CloudFrontன்ற சர்வீஸ் வந்து குளோபல் சர்வீஸ். ஸோ S3யோட லேம்டோ அந்த மாதிரி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும், எந்த ரீஜன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் தான் இருக்குமே தவிர்த்து அது எந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன்லையும் நம்மளால் வந்து டிப்ளை பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எட்ஜ் லொகேஷன்ஸ். இந்த AWS CloudFrontல அவங்க இப்போ கரண்டாக ப்ரொவைட் பண்ணுற எட்ஜ் லொகேஷன்ஸ் இதுதான். ஸோ மும்பை ரீஜனில் இங்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் எங்கே இருக்குது, யூஎஸ்ல எங்கே இருக்குது, அந்த எங்கெங்க இந்த எட்ஜ் லொகேஷன் இருக்குன்றது தான் இந்த டயக்ராம் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து CloudFrontோட பேசிக் ஃப்ளோ. ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் யூசர்ஸ், இது வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற யூசர்ஸ். எக்ஸாம்பிள் மும்பை, இது ஆஸ்திரேலியா, இது அமெரிக்கா, இது ரஷ்யான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக வந்து நம்மளோட S3 பக்கெட் ஆக்சஸ் பண்ணாமல் ஒவ்வொரு எட்ஜ் லொகேஷன்ஸ்க்கு அந்த ரெக்வஸ்ட்டை அவங்க போடுறாங்க. ஸோ இப்போ மும்பையில் இருக்கவங்க மும்பையிலேருந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. மும்பை ரீஜன்லேருந்து அந்த S3 பக்கெட் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியா இருக்கவங்க அவங்களோட லோக்கலில் இருக்க எட்ஜ் லொகேஷனுக்கு அந்த ரெக்வஸ்ட் போவோம். அதுக்கப்புறம் வந்து S3 பக்கெட்லேருந்து கொஸ்டின் எடுத்துக்குவோம். சப்போஸ் இந்த ஃபைல் வந்து இங்கே இல்லவே இல்லை அப்படின்னா மட்டும் அந்த மறுபடியும் S3 பக்கெட் போயிட்டு எட்ஜ் லொகேஷன்லேயே ஸ்டோர் ஆகிடும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து யூஸருக்கும் போகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது கால் பண்ணாங்கன்னா டேரெக்டாக S3க்கு போகாமல் இந்த எட்ஜ் லொகேஷன்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த CloudFront பண்ணுது. CDNோட பேசிக் கான்செப்ட்ஸும் இதுதான். ஸோ நம்ம டெமோ என்னன்னு பார்ப்போம் இல்லை. ஸோ இப்போது டெமோ செஷனுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ நான் வந்து என்னோட S3 கன்சோலில் இருக்கேன். ஸோ S3க்கு போயிட்டு கிரியேட் பக்கெட் பண்ணுவோம். ஸோ S3 செஷன் ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கெட் நேம் கொடுப்போம். நான் வந்து CloudFront டெஸ்டிங் CloudFront டெமோன்னு கொடுக்குறேன். கன்ஃபார்ம் எனக்கு வாங்கி வச்சுருப்பாங்க இது ஆல்ரெடி. நான் வேறு நேம் கொடுப்போம். ரஞ்சித் டெமோ கொடுக்குறேன். ஓகே, இந்த S3 பார்த்தீங்கன்னா அது வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சர்வீஸு. இங்கே குளோபலுமே காட்டினாலுமே நம்ம வந்து இது எந்த ரீஜனில் டெப்ளாய் பண்ணுறோம்னு சொல்லி காட்டணும், மென்ஷன் பண்ணணும். நான் வந்து இங்கே US ஈஸ்ட் 1 கொடுக்குறேன், நார்த் வெர்ஜினியா கொடுத்து விட்டுறேன். மற்ற இதெல்லாம் பை டிஃபால்ட் இருக்கட்டும். நான் வந்து இப்போது கிரியேட் பக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து நம்ம எந்த பப்ளிக் ஆக்சஸுமே இப்போதைக்கு நம்ம கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பப்ளிக் ஆக்சஸுமே கொடுக்கல. நம்ம கிரியேட் பண்ணும்போது இது சேவ் பண்ணல. எங்கள் பெர்மிஷன்ஸில் பார்த்தோன்னா எல்லாமே பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு HTML ஃபைல் எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நான் அந்த டெமோக்கு யூஸ் பண்ண ஃபைல்ஸ் தான், S3 டெமோவில் யூஸ் பண்ண ஃபைல்ஸ் தான். சேம் ஃபைல்ஸையும் இதுலேயும் போடுறேன். இப்போ அப்படியே அப்லோட் கொடுப்போம். ஸோ இப்போ நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஃபஸ்ட் இப்படியே போகிறேன். இப்படி போய் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஆக்சஸ் இருக்காது, ஆக்சஸ் ஜெனரேட்னு வரும். இந்த ஆக்சஸ் ஜெனரேட் சப்போஸ் உங்களுக்கு S3 டவுட், S3ல வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது வந்து ஒரு டெம்பரரி கீ வச்சு ஓப்பன் ஆகும். இதோட ஆக்சுவல் இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வரணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுக்க ஒரு இமேஜ் வரணும். பட் இதில் ஏன் வரலன்னா இதுவுமே வந்து பப்ளிக் கிடையாது. அதனால் வந்து அந்த பர்டிகுலர் HTML அந்த ஃபைல் ரீட் பண்ண முடியல. ஸோ வெறும் அந்த HTML எலமெண்ட்ஸ் மட்டும் வருது, அந்த பேக்ரவுண்ட் வரல. ஸோ இதுவுமே பப்ளிக்காக இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து
ஆக்சஸ் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், CloudFrontன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. CloudFront, ஓகே. அதை புது டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குளோபல் சர்வீஸ். ஸோ எந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனும் நம்மளை செலக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுறோம், ஒரு கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து எஸ்டியில் வந்து ரெண்டு வெஸ்ட் பக்கெட் தான் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ணி எஸ்டி பக்கெட்டை இப்போ செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து இதெல்லாம் ஆப்ஷனல் பேராமீட்டர்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இப்போ பப்ளிக் ஒன்று, இல்லை ஆரிஜின்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஒன்று. ஸோ இதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நம்மளவே இதே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து லெகசி, இது கூடிய சீக்கிரத்தில் அந்த ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல், ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புது கண்ட்ரோலை செட்டிங் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிவிட்டு பை டிஃபால்ட் என்ன வரது அப்படியே வரட்டும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு புது ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோலை. ஸோ இப்போதைக்கு நம்ம எஸ்டி பக்கெட்டுக்கு வந்து இந்த பாலிசி நம்ம அட்டாச் பண்ணலன்னு சொல்லி சொல்லுது. பட் நம்ம லெட்டர் பண்ணிப்போம். அது கிரியேட் பண்ணிட்டப்போ ஒரு ஆப்ஷன் காட்டும், அது யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பை டிஃபால்ட் என்ன வருதோ அது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த காப்பி பாலிசி கொடுத்துக்கோங்க. இந்த எஸ்டி பக்கெட்டுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் பாலிசி எங்கே மாற்றணுமோ அங்கே கொண்டு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம அதை மாற்றணும். ஸோ என்ன பண்ணுவோம், எழுதி கொடுத்துட்டு இந்த பாலிசி காப்பி பண்ண பாலிசியை பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி இருந்த பாலிசி தான் அது. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த CloudFrontக்கு போயிட்டு ஓகே டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு. டிப்ளாய் ஆகிட்டப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது இன்னும் டிப்ளாய் முடியல. பட் ஆனால் நடுவில் நான் ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் பேஜ் வந்து எங்கே இருக்கணும்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதில் வந்து index.html சொல்லி போட்டுப்போம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டி பக்கெட்டை நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தான். ஸோ இந்த HTML ஃபைல் தான் வந்து டிஃபால்ட் இதுவாக வரணும்னு சொல்லி போடுறது. அவ்வளோதான், வேறு இல்லை. இந்த சேஞ்ச் கொடுத்துருவோம். இந்த டிப்ளாயிங் முடிஞ்சிட்டு ஆக்டிவேட் அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது டிப்ளாயிங் தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் எனக்கு அது ஆக்சஸ் ஆகுது. இந்த டொமைன் நேம் கிடச்சா போதும். ஸோ இதை போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன் வந்தாச்சு. ஸோ இங்கே நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஸ்லோவாக வந்துருக்கணும். எனக்கு ஏன் உடனே வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சுன்றனால அது இமேஜ் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோட் ஆகிட்டு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஃபைல் நம்ம வச்சுருந்தோமே, அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைல், ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் தான் இது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லாஷும் போட்டு இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுது. ஸோ இதுவுமே வந்து இப்போ ஆக்சசிபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிடிஎன் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோவாக லோடாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் லோட் ஆகுது மட்டும் ஸ்லோவாக வரும். செகண்ட் டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உடனே வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷாக இருக்குது. லோக்கலில் இருக்க மும்பை ரீஜனில் இருக்க ஒரு எஜுகேஷனில் இது வந்து கேஷாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ இப்போ இந்த CloudFront டெலிட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் எனேபிள் வந்துச்சு. டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டுருவோம். ஸோ இது வந்து இந்த டிப்ளாயிங் வந்து ஸ்டாப் ஆகிட்ட அப்புறம் தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ அது வர வரைக்கும் என்ன பண்ணுவோம், இந்த பக்கெட்டை டெலிட் பண்ணி விட்டுருவோம். டெலிட் பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட் இது வந்து எம்டி பண்ண சொல்லுவோம். என்ன பண்ணுவோம், எம்டி பண்ணி விட்டுருவோம். எம்டி பண்ணி முடிச்ச அப்புறம் CloudFrontல டெலிட் கொடுத்துருவோம். பக்கெட் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா டெலிட் ஆகிடும். அதுக்குள்ளே இது வந்துருச்சான்னு பார்ப்போம். வரல. ஸோ இந்த டிப்ளாயிங் ஸ்டாப் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மாடிஃபை டிப்ளாய்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. டிப்ளாயிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான்.